தமிழர். அடுத்ததாக ராஜ்மோகன் அவர்கள். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடுமை தரும் என்கிறது மறை. சரியான நேரத்தில் சரியானவர்களை தேர்வு செய்து நாம் சட்டமன்றத்திற்கு அனுப்ப தவறியதன் விளைவுதான் மீண்டும் மீண்டும் இந்த ஈரோடு கிழக்குக்கு இடைத்தேர்தல் வந்து கொண்டே இருக்கிறது. இடைத்தேர்தல் மூலமாக தமிழ்நாட்டு மக்களின் எண்ணங்களை சிதைத்திருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த கட்சிகளும் தேர்தலை புறக்கணித்த போதிலும் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை நெஞ்சுரத்தோடு சந்திக்கிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. அன்பிற்குரிய சொந்தங்களே, ஜனநாயகத்தின் குரலை, ஒட்டுமொத்த மக்களினுடைய ஜனநாயக உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் மூடிவிட பார்க்கிறது. அதை வெளிக்கொடுவதற்கு நாம் தமிழர் வேட்பாளரை நிறுத்தி களத்திலே நிற்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்திலேயே ஒரு மாணவிக்கு மிகப்பெரிய கொடுமை இழைக்கப்படுகிறது என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா? பாதிக்கப்பட்ட பெண் நீ காவல்துறைக்கு சென்று வழக்கு கொடுக்கிறார், விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. முதல் குற்றப்பத்திரிகை எப்படி எழுதப்பட வேண்டும் என்பதற்கே ஒரு மரபு இருக்கிறது. நான் காவல்துறை குடும்பத்திலிருந்து வந்தவன் என்கிற முறையில் சொல்கிறேன். என் நெஞ்சுக்கு நெருக்கமான காவலர்கள் பதிவு செய்கிறார்கள், முதல் குற்றப்பத்திரிகையை எழுதுகிற பொழுது மிகுந்த கண்ணியத்தோடு எழுத வேண்டும் என்று. ஆனால் அந்த கண்ணியத்தை தவறவிட்டு அந்த மாணவி என்ன சொன்னாரோ அதை அத்தனையும் எழுதி அதை பொது வெளியில் பரவ செய்து இனிமேல் எவனும் இந்த நீதிமன்றத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடந்த கொடுமைகளை மக்கள் முன் சொல்லிவிடக் கூடாது என்று மறைமுக அச்சுறுத்தலை திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கைப்பாவையான காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. இந்த முகத்திரையை கிழித்தெறிவதற்காக நாம் தமிழர் கட்சி தேவைப்படுகிறது. இந்த நாட்டில் நடக்கிற அநீதிகளை பட்டியலிடுவதற்கு நாம் தமிழர் கட்சி தேவைப்படுகிறது. எல்லாரும் வந்து கடந்து போய்விட்டால் யார்தான் அநீதிக்கு எதிராக பேசுவது என்கிற கேள்வியை முன்வைத்துத்தான் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை சந்திக்கிறது. என் அன்பிற்கினிய சொந்தங்களே, இன்றல்ல நேற்றல்ல, இந்த திமுக மட்டும் நமக்கு இடையூறு பண்ணல, ஒளி வாங்கி இடையூறு பண்ணுது. பரப்புரைக்கு போனா அவன் அங்க இடையூறு பண்றா, இங்க ஒளி வாங்கி இடையூறு பண்ணுது. 1971 ஆண்டு கலைஞர் கருணாநிதிக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பட்டமளிப்பு விழா நடக்கிறது. பட்டம் டாக்டர் பட்டம் வழங்கப்படுகிறது. டாக்டர் பட்டம் சும்மா இல்ல, முதுகலை பட்டம் படித்திருக்க வேண்டும், ஆராய்ச்சி படிப்புகள் முடிப்பித்திருக்க வேண்டும், அவனுக்கு தான் டாக்டர் பட்டம் கொடுக்கணும். இந்த 8ஆம் கிளாஸ் கூட படிக்காத கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதை ஏற்க முடியாது என்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்கள் பொங்கி எழுந்தார்கள். காட்டுக்கு எதற்கடா மலர்வோடை, கல்லுக்கு எதற்கடா பொன்னாடை, கட்டு விளக்கு மாத்துக்கு எதற்கடா பட்டு கொஞ்சம், இந்த மானங்கெட்ட கருணாநிதிக்கு எதற்கடா டாக்டர் பட்டம் கேட்டான். உதயகுமார் என்கிற மாணவன் பொங்கி எழுந்து கேட்டான். கேட்ட உதயகுமாரை அடித்து உதைத்து கொன்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் குளத்திலே வீசினார்கள். அதே செயலைத்தான் அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் என்ன தீங்கு இழைக்கப்பட்டதோ அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. அன்னைக்கு அப்பா செஞ்சார், இன்னைக்கு மகன் செய்கிறார். அன்று உதயகுமார் கொல்லப்பட்டான், இன்று கம்ப்ளைண்ட் கொடுக்க போன, வழக்கு பதிவு செய்ய போன மாணவியினுடைய அத்துணை செய்திகளும் முதல் குற்றப்பத்திரிகை வெளியாகி இனி எவனும் இந்த அரசின் தீங்குகளை வெளியே சொல்லக்கூடாது என்று வாயினை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையை மாற்றுவதற்கு தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக எல்லா கட்சியும் ஏன் வேலை ஒதுக்கி போயிட்டான். ஆனால் மக்களின் நலனுக்காக, மக்கள் எப்பொழுதெல்லாம் துன்பங்களை சந்திக்கிறார்களோ, மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் அடக்குமுறைகள் ஏவப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒலிக்கிற முதல் குரல் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் குரல் தான். அந்த குரலுக்கு வலு சேர்க்க இந்த தொகுதியில், ஈரோடு கிழக்கு தொகுதியிலே நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளராக நிற்கிற எங்கள் அன்பு சகோதரி மாக்கி சீதாராமலட்சுமி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். எந்த ஒரு செயலும்
தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு இயக்க சக்தி ஒன்று தேவைப்படுகிறது, தூண்டுகோல் தேவைப்படுகிறது. அந்த வகையில் அடுத்த ஓராண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் எதையெல்லாம் தீர்மானிக்க வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நிர்மாணிக்க போவது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் செலுத்துகிற வாக்குதான் என்பதை ஆணித்தரமாக பதிவிட்டு, என் அன்பிற்கிடைய சொந்தங்களே, நீங்க என்ன கத்துனாலும் காசு வாங்கிட்டு நான் அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய சிக்கல் வந்துடும். எளிமையா சொல்லி விலக ஆசைப்படுகிறேன் அன்பிற்கிடைய சொந்தங்களே. ஒருத்தன் கோழி வளர்த்தானுங்க, கோழி வளர்த்தான், கோழியே குஞ்சு பொரித்தது, தினமும் போய் பார்ப்பான், கோழிக்கு தீனி வைப்பான், தண்ணி ஊத்துவான், தினம் தூக்கி பார்ப்பான். ஒரு நாள் மீண்டும் போனான், கோழிகள் நல்லா வளர்ந்துருக்குதான்னு தூக்கி பார்த்தான், தண்ணி கொடுத்தான். இந்த கோழிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஆஹா, நம்ம முதலாளி எவ்வளவு நல்லவன், தினமும் வர்றான், நம்மளை தூக்கி பார்க்கறான், தண்ணி கொடுக்கிறான், தீனி போடுறான், நம்மளோட கொஞ்சம் விளையாடுகிறான் என்று கோழி குஞ்சுகள் பெருமைப்பட்டது. அதுபோல ஒரு நாள் வந்தான், கோழியை தூக்க வந்தான். கோழிகள்லாம் நம்ம முதலாளி ரொம்ப நல்லவனாச்சு, அவனோட கொஞ்சம் விளையாடுவோம் என்று விளையாட்டு காட்டியது. அங்கும் இங்குமாக ஓடியது, விரட்டிக்கிட்டே இவனு ஓடுனான். அது ஒரு பாடலா சொல்லி முடிச்சிடறேன். விரட்டி பிடிக்கும் போது என்னதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சி, விளையாடி வர்றாங்க என்றுதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சி. சிறக ஊரிக்கும் போது என்னதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சி, எனக்கு சவரந்தம் பண்ணுறாங்க என்றுதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சி. மஞ்சள் பூசும் போது என்னதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சி, எனக்கு மஞ்சள் நீராட்டுறாங்க என்றுதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சி. துண்டு துண்டா வெட்டும் போது என்னதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சி, எனக்கு ஆபரேஷன் பண்ணுறாங்க என்றுதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சி. குழம்புக்குள்ள கொதிக்கும் போது என்னதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சி, நான் துள்ளி விளையாடி வரேன் என்றுதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சி. சோத்து மேல வைக்கும் போது என்னதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சி, என்ன மேடை மேல ஏத்துறாங்க என்றுதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சி. வாய்க்குள்ள போகும்போது என்னதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சி, நான் சொற்கலோகம் போக போறி என்றுதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சி. அந்த கோழி குஞ்சி இவன் எதுக்காக நமக்கு தீனி போடுறான், எதுக்காக தண்ணி வைக்கிறான், எதுக்காக நம்மளை தூக்கி கொண்டாடுறான் என்று தெரியாமல் இவன் நமக்கு நல்லது செய்கிறான் என்று நம்பியதோ, அதுபோல இந்த தமிழ்நாட்டிலே இந்த திராவிட கட்சிகள் எதற்காக அரிசி கொடுக்கிறான், எதற்காக பருப்பு கொடுக்கிறான், இலவசமாக பரிசு பொருட்களை கொடுக்கிறான், எதற்காக மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறான், எதற்காக இலவசங்களை அள்ளி கொடுக்கிறான் என்று தெரியாமல் இவன் நல்லது செய்கிறான் என்று நம்பி மாறி இந்த திருட்டு திராவிடத்திற்கு வாக்கு செலுத்துகிறார்கள். ஒரு நாள் இந்த பிராய்லர் கோழி எப்படி கடைகளிலே கிழித்து தொங்க விடப்பட்டு இருக்கிறதோ, அதுபோல் இந்த திமுகவை நீங்கள் நம்பினீர்கள் என்றால் கோழிகளை போல கிழித்து தொங்க விடப்படுவீர்கள். உங்களை அழிவின் விளிம்பில் இருந்து பாதுகாப்பதற்கு நாம் தமிழர் என்கிற ஆகச்சிறந்த அரசியல் கட்சி தேவை. தமிழ்நாட்டை அழிவின் விளிம்பில் இருந்து பாதுகாப்பதற்கு எவரோடும் சமரசம் செய்து கொள்ளாத ஆகச்சிறந்த அரசியல் தலைவன் தேவை. அவன் எங்கள் அண்ணன், எங்கள் தலைவன் பிரபாகரன் கொடுத்த கொடை செந்தமிழன் சீமான் வேண்டும் என்று சொல்லி 10 தடவை பாடை வராது, பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிதல் ஒரு முறை தானடா, சிரித்துக் கொண்டே செருக்கலம் வாடா என்கிற இடத்து கவிஞனின் வரிகளை தொட்டு தூங்குறவன் தூங்கட்டும், அவனை பற்றியில கவலைப்பட வேண்டாம். நான் சொல்வதை, எங்கள் அண்ணன் சொல்வதை கேட்டு துலங்குபவர் துலங்கட்டும், வீங்குபவர் வீக்கட்டும். நாம் தமிழர் வளர்கிறது என்று விக்கி சாகிறவன் சாகட்டும். தெருப்படியில் அமர்ந்தபடி படிப்படியாய் அமையாய்ந்து உருப்படியாய் ஒரு படியும் அளந்து கிழிக்காதார் உட்கார்ந்து வான் பார்க்கட்டும். நெருப்படியும் குளப்படியும் எம்மை போல் நேர்மையானோர் கோர்படி என்றெண்ணி இணைவீர் நாம் தமிழராக. நன்றி, வணக்கம்.